குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த 5 வருட ஆட்சியை விடவும் படுமோசமான ஆட்சியை நான் பார்த்தேன். எல்லா துறைகள்லையும் மட்டுமீறிய வரலாறு காணாத ஊழல்களை அரங்கேற்றி கடுகளவும் மக்கள் நலம் இல்லாம சகல விதங்கள்லையும் இது படுமோசமான ஆட்சி. விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவர் கிடையாது. அவர் சிறந்த ஒரு கருத்தை சொல்லிவிட்டார், ஒரு நல்லாட்சி தந்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவர் மக்களுக்கு ஏற்படுத்தலை. ஆனால் வரலாறு காணாத ஒரு பெரும் கூட்டம், எம்ஜிஆருக்கே கூட கூடாத கூட்டம் நான் சொல்லுவேன். பல தாவேகா வேட்பாளர்கள் இன்னும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேச முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்வாகிகள் எல்லாமே திமுக அதிமுகவுக்கு விலை போயிருக்காங்க. பூத் கமிட்டி அவங்க கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல வேட்பாளரே விலை போயிட்டாரு, நிர்வாகிகளும் தொண்டர்களும் புலம்புறாங்க. ஒரு பூத்துல 1200 வாக்குகள்னு வச்சுக்கோங்க. அந்த 1200 வாக்குகள்ல ஏறத்தாழ 250 300 வாக்குகளை போலி வாக்குகளாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் வரவில்லையோ அல்லது யார் அட்ரஸ் மாதிரி இருக்கிறாங்களோ சம்திங் இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப கீழா அதிமுக திமுக பார்த்து வச்சிருப்பாங்க. இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்க சிறந்த அவங்களுடைய கொள்கை பிரகடனங்கள்ன்றது ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததாக, இயற்கை நலன் சார்ந்ததாக, சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் நலன் சார்ந்ததாக மிக பிரமாதமான ஒரு கொள்கை பிரகடனம் வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு அவங்க சிறப்பான இதை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான செயல் திட்டம் அவங்ககிட்ட இல்லை. எண்ட் ஆஃப் தி டே யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதா சார் இந்த கேள்வி நிற்கும். சார் என்னை பொறுத்தளவில் திமுக கூட்டணி என்பது பணத்தை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரிக்கண்ணன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருக்கத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 4 நாளில் தமிழகத்தினுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். பல நிறுவனங்கள் தேர்தலுடைய கருத்து கணிப்புன்ற மாதிரி வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. பட் விகடனோடது பொதுவாகவே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 993,000 மேலே சாம்பிள்ஸ் எடுத்து அவங்க ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே கூட்டணி 121 இடம், அதிமுக கூட்டணி 83 இடம், தாவேகா 3 இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்சன்டேஜ் 27% வரதுக்கு ஓட் பர்சன்டேஜ் பிரிப்பாங்க அப்படின்றாங்க. என்டிகே எந்த இடத்துலையுமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் 3% தான் வாக்கு வரும். ஆனால் வாக்கு சரிக்கிறதுக்கு காரணம் தாவேக்காங்கிறது எல்லா கட்சியோடையும் ஒரு மல்லு கட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. யார் ஜெயித்தாலும் தாவேக்கா தான் காரணம், யார் தோத்தாலும் தாவேக்கா தான் காரணங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது. உங்கள் அப்சர்வேஷன் என்ன சார்? என்னோட அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த 5 வருட திமுக ஆட்சியை பற்றி தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையிலும் அவங்க எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ஊழல்கள், என்ன மாதிரியான ஆட்சி நடந்திருக்கு, அதனுடைய அவலங்கள் என்னன்றதை இணைய இதழில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு வரேன். 1985 தொடங்கி நான் பத்திரிகை துறையில் இயங்கின வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த 5 வருட ஆட்சியை விடவும் படுமோசமான ஆட்சியை நான் பார்த்தது. எல்லா துறைகள்லையும் மட்டுமீறிய வரலாறு காணாத ஊழல்களை அரங்கேற்றி கடுகளவும் மக்கள் நலம் இல்லாமல் இயற்கை வளங்களை சுரண்டுவதாக இருக்கட்டும், அரசு வேலை வாய்ப்புகளை ஒப்பந்ததாரர்களுக்கு தூக்கி கொடுத்து மனித உழைப்பை கேவலமாக மதிப்பதாக இருக்கட்டும், சகல விதங்கள்லையும் இது படுமோசமான ஆட்சி. இப்போ அதிமுக ஆட்சியில் நம்ம குற்றச்சாட்டை வச்சாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கான மாற்றம் வரும்னு நினச்சி தானே இவங்களுக்கு ஓட்டு போட்டது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பலை உச்சத்தில் போய் நிற்கும் நான் நினச்சேன். ஆனால் அதை சுதாரிச்சுக்கிட்டு இவங்க கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு விளம்பரங்களை கொடுத்து, ஊடகங்களை வளைச்சி போட்டு, சோஷியல் மீடியாவை வளைச்சி போட்டு, இவங்க ஒரு நல்லாட்சி கொடுத்ததாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தோற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆனால் இந்த தோற்றத்தின் மாயையில் எல்லா ஊடகங்களும் விழுந்து கிடக்குறாங்க. அதில் வந்து விகடன் உட்பட எந்த மீடியாவும் வந்து இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அரசாங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிரபல எல்லா ஊடகங்களுமே இந்த அதிருப்தி, ஆழமான அதிருப்தி மக்கள் மனதில் கனன்று கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பை வந்து சரியாக புரிஞ்சுக்கல. இன்னைக்கு வந்து ஒரு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தலைவர் கிடையாது. அவர் சிறந்த ஒரு கருத்தை சொல்லிவிட்டார், இவர் நல்லாட்சி தந்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்தலை. ஆனால் வரலாறு காணாத ஒரு பெரும் கூட்டம், எம்ஜிஆருக்கே கூட கூடாத கூட்டம் நான் சொல்லுவேன். இது வந்து நான் எம்ஜிஆரை வந்து குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லலை. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுதுன்னா, திமுக ஆட்சியின் மீதான மிகப்பெரிய அதிருப்தி. அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவு கூட்டத்தை வந்து கூட்டி காட்டுது. இந்த குறிப்பாக இளைய சமுதாயம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டதுனால 2 பேருமே இப்படி இருக்காங்க, ஒரு மாற்றம் கிடைக்காதான் அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. இதுதான் வந்து இளைய தலைமுறை மட்டுமல்ல, பெண்கள், முதியோர்கள் எல்லார்கிட்டையும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ என்ன பெரிய துரதிர்ஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இவர் மட்டும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணியிருந்தாருன்னா, கொஞ்சம் ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து தன்னுடைய சினிமா மாயிலிருந்து விடுபட்டு ரொம்ப இயல்பாக மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி, நிர்வாகிகிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு இயல்பான ஒரு மாற்றத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்ற ஒரு வெறி கொண்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதராக வந்திருப்பாரே. ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த உணர்வு இருந்தது. 72ல் இது வந்து வாழ்வா சாவா போராட்டம். இந்த அரசியல் கருணாநிதியை வீழ்த்தாவிட்டால் எனக்கு எதிர்காலம் இல்லை. நான் இத்தனை வருஷமாக வந்து நடித்ததுக்கு, இத்தனை வருஷமாக மக்கள் இந்த கட்சியில் இருந்து தொண்டு பண்ணதுக்கு எனக்கு என்ன அர்த்தம் இருக்குது, என்ன நான் இதை வந்து பெரிய சவாலாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இறங்கினார். அந்த விக்ரஸ் வந்து இவர்கிட்ட இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இவ்வளோ பெரிய மக்கள் ஆதரவை எப்படி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் தன்னுடைய கட்சிக்கு ஓட்டாக மாற்றுவது என்பதில் அவர் கவனம் செலுத்தலாம் நினைக்கிறேன். அதன் காரணமாக அந்த கட்சி கட்டமைப்பை சரிப்படுத்தலை. கட்சி வேட்பாளர்கள் தேர்வில் பெரிய கோட்டை விட்டுருக்குறாங்க. அதுலேயும் மீறி அந்த வேட்பாளர்களுக்கு உதவி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வழிநடத்தி கண்காணிப்பதாக இருக்கட்டும், எதுவுமே அந்த கட்சி தலைமை செய்யலை. அதாவது ஒரு போர்க்களத்தில் தன்னுடைய வீரனை நிராயுதபாணியாக அனுப்பிய ஒரு மன்னனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லை சார், இப்போ எண்ட் ஆஃப் த டே எங்கே வந்து நிற்கும்? என் சின்ன என்ன விசில், யார் தலைவர்? இப்போ திமுகனா ஸ்டாலின் தலைவராக இருக்கார், சின்னம் வந்து சுரேஸ்வரன். இப்போ விஜய் வந்து விஜய் முகம் எல்லாருக்குமே பரிச்சயம், விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதை தாண்டி பெருசாக என்ன தேவை அந்த ஓட்டு போடுறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். சரியான கேள்வி கேட்டீங்க. என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த 20 நாள் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த 20 நாள் பிரச்சாரத்துலையும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் மக்களை சந்திக்கும் போது அந்த மக்களிடம் அவர்கள் செய்யக்கூடிய சில உறவாடல்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவங்க ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்களா, பூ தூறாங்களா, இது எல்லாமே இயல்பாக நடக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரத்தி காண்பிப்பவர்களாக இருக்கட்டும், அந்த பூவை தூரவங்களாக இருக்கட்டும், 100 200 100 200ன்னு அத்தனை பேருக்கும் கணக்கெடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரமாகவே மாறி நிற்கிது. சரிங்களா? அது மாதிரி ஒரு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் உங்கள் கூட வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு காசு இல்லாமல் வந்துடலாம். விஜய் கட்சிக்கு காசு இல்லாமல் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. சாப்பாடாவது கொடுக்கணும்ல. ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தான்னா அவனுக்கு வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து அவனுக்கு வந்து பெட்ரோலாவது கொடுக்கணும் இல்லை, அவன் ஃப்ரீ ஒர்க் பண்ண தயாராக இருக்கான். அந்த மாதிரி அதாவது எந்த விதமான பொருளாதார உதவியும் இல்லை. அதை விட பெரிய டிராபேக் என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அந்த தொகுதியினுடைய தாவேகா நிர்வாகிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே திமுக ஆட்கள் வந்து அல்லது அதிமுக ஆட்கள், அந்த தலைவர்களாக இருக்கிறவங்க அல்லது அமைச்சர்களாக இருக்கிறவங்க, அந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்கிறவங்க தங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போனால் இவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் இவங்களை சீன்றதே கிடையாது. வேட்பாளர்கள் அனாதையாக போகிறான், அவனுடைய நண்பர்கள் வட்டாரத்தை மட்டும் நம்பி போகிறான். அவனுக்கு வந்து அடிப்படை செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை. அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, அடிப்படை தேவைகளுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. ஒரு பெரிய போர்க்களத்தில், தேர்தல் மாதிரியான போர்க்களத்தில் வந்து பணம் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த நேரத்தில் மக்கள் வந்து சின்ன சின்ன அன்பளிப்பை எதிர்பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே அவங்களுடைய மனநிலையை மாற்றிடும். என்னப்பா வெறுங்கையை வீசிட்டு போகிறாங்க, அவன் 500 ரூபா கொடுக்கட்டும், இவன் 100 ரூபா கொடுத்தா என்னப்பா,
இப்படி நினைப்பாங்க. இது தவறு, இது தவறான மனநிலை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு கஸ்டம்ஸாக ஒரு பழக்க வழக்கமாக உருவாகி போச்சு. நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாம், ஆனால் உங்களை வரவேற்கின்ற இடத்துல அவங்கள சந்தோஷப்படுத்துறது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அதாவது இந்த போட்டிக்கு ஈடு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. பல தாவேகா வேட்பாளர்கள் இன்னும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து பேச முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிர்வாகிகள் எல்லாமே திமுக அதிமுகவுக்கு விலை போயிருக்காங்க. பூத் கமிட்டி அவங்க கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா இது, என்னப்பா நாங்கள் எப்படிப்பா நாங்கள் வந்து இது பண்ணுறது, எப்படி இன்னும் ஒர்க் பண்ணுறது. இது ஒரு இன்னும் சில இடங்களில் வேட்பாளரே விலை போயிட்டாரு, நிர்வாகிகளும் தொண்டர்களும் புலம்புறான், பிரச்சாரத்துக்கே வரமாட்டேங்கிறாருங்க, ரொம்ப சொடக்கை காட்டுறாருங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் ஏற்பட முடியாது, கூடாது. இது வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பு சரியாக இல்லாதது, அந்த தலைமை சரியாக வழி நடத்தாதனுடைய அம்சம்தான் இது இந்த மாதிரி வெளிப்பட்டது. ஸோ இந்த தவறுகளை எல்லாம் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய இதாக மாறும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 3 to 5 அந்த கடைசி 2 மணி நேரத்தில் ஒரு பூத்தில் வந்து 1200 வாக்குகள்னு வச்சுக்கோங்க. அந்த 1200 வாக்குகளில் ஏறத்தாழ 250லேருந்து 300 வாக்குகளை வந்து போலி வாக்குகளாக போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் வரவில்லையோ அது யார் அட்ரஸ் மாதிரி இருக்கிறாங்களோ சம்திங் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப கீனாக திமுக பார்த்து வச்சுருப்பாங்க. இதை வந்து மாற்றுவாங்க. இதை வந்து அந்த இடத்துல வந்து கண்கொத்தி பாம்பாக இருந்து தடுத்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ளவங்களா அந்த பூத்தில் இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நீங்கள் இழப்பீங்க. புரியுதுங்களா? அதாவது எட்ஜில் கூட நீங்கள் இழப்பீங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இது மாதிரியான விஷயங்களால் நீங்கள் ஒரு 5-10% வாக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நீங்கள் இழப்பீங்க. இது அவங்களுக்கு பெரிய டிராபேக்காக மாறும். நிச்சயமாக மாறும். அதிமுக ஜெயிச்சாலும் சரி, நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, அதுக்கு காரணம் விஜயாகத்தான் இருப்பாருன்ற மாதிரி நான் சொன்னேன். விஜய் ஓட்டை பிரிக்கிறாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். யார் கை ஓங்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னீங்க திமுக அதிமுக ஆட்சி காலை தாண்டி பல விஷயங்களை வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு போயிட்டாங்கன்ற அளவுக்குலாம் நம்ம பேசணும். அப்போ ஆப்வியஸாக இப்போ என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா, இல்லை அதையும் உடைப்பார் விஜய்ன்றத மாதிரி புரிஞ்சிக்கலாமா, எப்படி இதை எடுத்துக்கிறது? இல்லை, நிச்சயமாக அதிமுகவுக்கு போகக்கூடிய கணிசமான ஓட்டுக்களை விஜய் வந்து பிரிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வாக்காளர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவங்க வந்து விஜயை பார்க்குறாங்க. பாரம்பரியமான அதிமுகவினரே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. விஜய்க்கு இந்த முறை போட்டு பார்க்கலாமே, எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை, ஆல்டர்னேட் அப்படிங்கிறது தானே. அப்புறம் என்ன இந்த கட்சியை இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது வழக்கமாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்துமே அப்படியே லம்பாக வந்து அதிமுகவுக்கு போகும். ஜெயலலிதா வந்து பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாட்டியும் கூட ஆட்டோமேட்டிக்காக போகும். அந்த மாதிரி தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அதை வந்து விஜய் வந்து கணிசமாக பிரிக்கிறார். அதனால் பெரிய அளவில் அதாவது விஜய் வராவிட்டால் கண்டிப்பாக அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு. ஆமாம், ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரல அப்படின்னா திமுக கூட்டணி 20%, 20.21%, ஏடிஎம்கே கூட்டணி 27.5%, என்டிகே கூட்டணி 30% வரைக்கும். அதாவது இவர் மொத்தமாக அடித்து உட்கார வச்சது நாம் தமிழர் கட்சியை தாங்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி போதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஃபீல்டில் கவனிச்சிருப்பீங்க, அவங்களுடைய விஷயங்கள் பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்க சிறந்த அவங்களுடைய கொள்கை பிரகடனங்கள்ன்றது வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. ரொம்ப அதாவது தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததாக, இயற்கை நலன் சார்ந்ததாக, சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் நலம் சார்ந்ததாக மிக பிரமாதமான ஒரு கொள்கை பிரகடனம் வந்து வேறு எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து சிறப்பான இதை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான செயல் திட்டம் அவங்கக்கிட்ட இல்லை. இந்த அவங்க கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து செயல் திட்ட வடிவத்துக்கு தங்களுடைய கட்சி அளவில் தங்களுடைய செல்வாக்காக இருக்கக்கூடிய இடங்கள் அளவில் பரிசாத்த முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, எதுலேயுமே பண்ணலை. ஏன்னா எல்லாமே அதாவது அந்த கட்சியை பொறுத்தளவில், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அது ஒன் மேன் ஷோ. சீமானுடைய வாய் மட்டும்தான் அந்த கட்சி, சரிங்களா? அதை நம்பி இருக்கக்கூடிய பெருந்திரளாக திரளக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கட்சியுடைய பலமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் கூட்டத்தை சரியாக முறையாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அளவில் சீமான் இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமான. அப்படி வழி நடத்தினது தானே 36 லட்சம் வாக்கு வாங்கினாங்க சார். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் பேசின பேச்சுக்கு, அவருக்கு திரண்ட கூட்டத்துக்கு
அவர் கட்சியில் வந்து அலையலையாக சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி அவரை ஆதரித்து கொண்டிருப்பவர்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை காட்டிலும் அந்த கட்சியிலேருந்து வெளியேறி போனவன் இந்த கட்சிக்கு போட வேணாம்னு நினச்சி ஃப்ரெஷ்ஷேஷ் ஆகி வேறு கட்சியை தேடினவங்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு இருக்கும். நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றேன். ஏன்னா கட்சியை கட்டமைக்க மாட்டேங்கிறாரு, கிளை அமைப்புகளை ஏற்படுத்த மாட்டேங்கிறார், கட்சிக்குள்ளே ஜனநாயகத்தை கொண்டு வர மாட்டேங்கிறாரு, கட்சிக்குள்ளே வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர மாட்டேங்கிறாரு. ஏன்னா உயர்ந்த கொள்கைகளை பேசிக்கிட்டு படு பிற்போக்குத்தனமான பண்ணையார் மாதிரி அவர் வந்து தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டு போகிறார். இது நான் ரொம்ப வேதனையாக பேசுகிறேன். ஏன்னா சீமான் கிட்ட எனக்கும் கூட ஒரு மயக்கம் ஏற்பட்டது ஒரு காலகட்டத்தில். இவ்வளோ சிறந்த விஷயங்களை பேசுகிறாரு அப்படின்னு. நான் எழுதுகிற பல விஷயங்களை அவர் படித்து வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சார், நாங்கள்லாம் விவாதிக்கிறோம் சார், உங்கள் கருத்துக்களெல்லாம் நல்லா இருக்குது சார், இந்த மாதிரியானலாம் அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன்லாம் அவர் பண்ணியிருக்கார். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறார், வாசிக்கிறார். வாசிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மிக மிக அரிதாக இருக்கிறார். வாசித்ததை ஷேர் பண்ணி வாதிக்கக்கூடிய தலைவராகவும் இருக்கிறார். அப்போ இவர்கிட்ட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் வந்து தனக்கான ஆதரவை கன்ஸ்ட்ரக்டிவாக வளர்த்து எடுத்துகிட்டு போகாமல் நாளுக்கு நாள் வந்து அதை வந்து அவர் வந்து சுருங்கிக்கிட்டே போகிறத வந்து அவர் எப்படி அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, என் கொள்கையையும் நான் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கிறவங்க என் கூட இருங்கன்னு தானே அவர் பேசுகிறார். ஆமாம், அப்படி ஏற்றுக்கிட்டு வந்தவங்க ஏன் வெளியில் போகிறாங்க? ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன், யாரையும் வெளியில் விடக்கூடாது. எல்லா கட்சியிலும் தான் நடக்குது. என்ன சீமா இல்லை 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 தலைவர்கள் மெக்கானிமஸாக இருக்கணும், பெருந்தன்மையானவர்களாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே வரக்கூடாது. என்ன உயிருக்கு உயிராக அவங்கள நேசிக்கிற மாதிரி என்ன அந்த பிணைப்பை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இன்றைக்கி அண்ணா இருந்து 50 வருஷம் ஆனாலும் கூட அந்த அண்ணாவுடைய அந்த தலைமை பண்பையும் அவர் கட்சியில் எப்படி தொண்டர்களை வளர்த்தெடுத்தார், நிர்வாகிகளை வளர்த்தெடுத்தார்னு பேசுறதுக்கு இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரியாக ஒரு தலைவர்கள் இருக்கணும். நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களையும் 3ஆம் கட்ட தலைவர்களையும் வளர்த்தெடுக்காமல் ஒரு இயக்கத்தை நீங்கள் வந்து கொண்டு செலுத்தவே முடியாது. ஒன் மேன் ஷோவாக நீங்கள் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு போனால் அது வந்து காலத்துக்கு நிலைக்காது. சரி சார், எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதா சார் இந்த கேள்வி நிற்கும். திமுக ஜெயிக்க போதா? ஏன்னா திமுக கூட்டணி பலம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி, 26 கூட்டணி அதை சொல்கிறாங்க. அவங்க யார் ஜெயிக்க போகிறோம் உங்களோட அப்சர்வேஷன்? சார் என்னை பொறுத்தளவில் ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் வரும்னு நினைக்கிறேன். தொங்கு சட்டமன்றம்? ஆமாம். திமுக அநேகமாக ஒரு 100 தொகுதி கிட்ட அவங்க முன்ன பின்னா வரலாம். கூட்டணிகளா திமுக மட்டுமா? நான் சொல்கிறது திமுக மட்டும். திமுக மட்டும். கூட்டணிகள் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க சார். எல்லா பேரும் சேர்த்தே ஒரு 10-12 தான் சார் வருவாங்க. கம்யூனிஸ்ட்டு எல்லாருக்கும் அவர் கொடுத்தது எல்லாருமே சேர்த்து ஒரு 10-12க்கு மேலே தேர மாட்டாங்க சார். ஏன்னா இவங்களாவது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 60 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கூட்டணி கட்சிகளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த பணத்தை மட்டும்தான் நம்பி இருக்குது. திமுக கூட்டணி என்பது பணத்தை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்குது. அதனால் திமுக எங்கேயாவது ஜெயிக்குதுன்னா அது மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய அதிகார கட்டமைப்பும் பொருளாதார பலனுமே தவிர வேறு எதுவும் காரணம் அல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பார்க்க நேரிடும் என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணமாக இருக்கும் சார் கூட்டணி கட்சினா? நீங்கள் சொன்ன வார்த்தையே பலரும் பல மாடுலேஷனில் சொல்லிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் பெரிய அடி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்? அவங்க கொடுத்த சீட்டை ஏற்றுக்கிட்டதுன்றது காரணமா, இல்லை கூட்டணிகள் அதிகமாக இருக்குன்றது ஒரு காரணமா, என்ன காரணம்? இல்லை இதுவும் விஜய் ஃபேக்டர்? அதாவது இந்த ஆட்சியின் மேலே உள்ள அதிருப்தி ஒரு காரணம். இந்த ஆட்சி தவறான முறையில் வந்து செயல்பட்ட போது அதை தட்டி கேட்காமல் இவர்கள் உடன் போனார்கள். இந்த ஆட்சியினுடைய அனைத்து தவறுகளுக்கும் இவர்கள் துணை நின்றார்கள் அப்படின்ற ஒரு கோபம். இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அப்போ வெற்றிங்கிறது தொங்கு சட்டசபைன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ தொங்கு சட்டசபைனா இப்போ யார் கை ஓங்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, விஜய் எங்கே போவார், அவங்க எங்கே போவாங்கன்ற கேள்விலாம் வருது இல்லை? இல்லை, நிச்சயமாக விஜய் வந்து ஒரு 20-25 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். 25 இது அவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். இல்லை, நான் வந்து ஒரு கால்குலேட்டிவ் பண்ணும்போது குறைந்தபட்சம் ஒரு 20 தொகுதியாவது கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா இவருக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் சொன்னீங்க தொகுதியை வாங்கினவர்கள் வேட்பாளராக கிடைச்ச உயிரை கொடுத்து சில தொகுதிகளில் வந்து வேலை பார்க்குறான், விக்ரஸாக வேலை பார்க்குறான். சில அந்த வேட்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க, சார் நாங்கள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போனால் விஜயே நேரில் வந்த மாதிரி கொண்டாடுறாங்க சார், எங்களை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க ஜனங்க, நாங்கள் காசு கொடுக்கல, அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு இதுவும் கூல்ட்ரிங்க்ஸு அதுவும் கொடுத்து உபசரித்து இது ஆன்டி அவங்க ரிஃப்ளெக்ட்னு எடுத்துக்கலாமா? எஸ்,
திமுக நிர்வாகிகள் வீட்டு பிள்ளைகளே வந்து ஏன்னா அவங்க நிர்வாகிகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து பொன்னாடையை போற்றி கை குலுக்கி ஃபோட்டோ எடுக்குதுங்க. அவங்க வீட்டில் வந்து அதை ஒன்றும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க சார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரியான பல அனுபவங்களை தாவேகா வேட்பாளர்கள் வந்து களத்தில் சந்திக்கிறாங்க. நீங்கள் வந்து விஜயோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம், அந்த கட்சி தலைவர்களுடைய கோஆப்ரேஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்களை நம்பியும் தன்னுடைய உழைப்பை நம்பியும் அந்த களத்தில் விக்ரஸாக ஈடுபட்டு குறைந்தபட்சம் நான் சொல்கிறது 234 பேரில் ஒரு 10% பட்டு பயங்கர வெறியோட ஜெயிச்சே தீரணும், இந்த வாய்ப்புன்றது வந்து எனக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு அப்படின்ட்டு நம்பி இதுக்கு இந்த அரசியலில் இறங்கி இது மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக பலகாலமாக ஏங்கி கடந்து சீட்டு வாங்கினான்ல, அவன் வந்து கண்டிப்பாக ஒரு 20 தொகுதியில் ஜெயிப்பான். அது வந்து சந்தேகம் இல்லை. அப்படி ஜெயிச்சு வர்ற பட்சத்தில் அதிமுகவும் தாவேகாவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக இருக்கே கொள்கை எதிரி இருக்காங்களே, அவர்த்த தூக்கி தள்ளிடுவாங்க. நீ அவனை ஒதுக்கிட்டு வா. இது நம்மளோட ஆசையா இல்லை அப்படிதான் நடக்குன்றீங்களா? அதாவது பிஜேபி இருக்கிற கூட்டணியில் தாவேக போகாது. அதிமுகவுக்கு ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது அதிமுக ஒரு 90 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு 10 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜேபியை தவிர்த்து நான் சொல்கிறேன், பிஜேபியை தவிர்த்து ஒரு 10 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல விஜயோட ஒரு 20 எம்எல்ஏக்கள் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும்னா அது எடப்பாடி விட்டுருவாரா? அப்போ அவர் வைக்கிற டிமாண்ட் ஏற்றுப்பாரா எடப்பாடி? எப்படி 20 எம்எல்ஏ வச்சுருக்கிறவர் எப்படி டிமாண்ட் பண்ணும்? குறைந்தபட்சம் அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி வேணால் கேட்கலாம். அது கொடுக்கறதுக்கு பெருசாக ஆட்சேபம் இருக்காது. ஏன்னா கொடுத்தா தான் இவர் முதலமைச்சராக இருக்க முடியும். அதை வந்து அதுக்கு மேலே கேட்க முடியாது. அவங்க 20-25 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒருத்தர் நான் முதலமைச்சராக வருவேன்னு கேட்க முடியாது. அது அவங்களுக்கே வந்து நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ செய்தி ஊடகங்கள் சொல்லக்கூடிய தரவுகள், இப்போ விகடன் மாதிரியான நிறுவனங்கள் செய்யக்கூடிய கருத்து கணிப்பு இதெல்லாம் சொல்லி எண்ட் ஆஃப் எங்கே வந்து நிற்குதுன்னா திமுக 100 இடங்கள், அதை 120 இடம் 100 இடம் இந்த மாதிரி இடத்துல தான் நிற்கிறாங்க. வெற்றின்றது திமுகவுக்கு தான். எப்படி இருந்தாலும் விஜய் ஒரு பக்கம் கேம் விளாட்றாரு, அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு சேர்க்குறாருங்களாம் தாண்டி வெற்றி திமுக தாங்கிறது நெரேட்டிவ்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதாவது நெரேட்டிவ்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் விகடனுடைய அந்த கருத்து கணிப்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை நீங்கள் அந்த கருத்து கணிப்பில் பார்க்கலாம். விஜய் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி 42% பேர் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவலாக எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ சொல்லலை. ஆனால் விஜய்க்கு 4 தொகுதி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கானா? 3ஆம் நாளா விகடன் வந்து விஜய்க்கு 3 தொகுதி. எப்படி சார் இது? பர்சன்டேஜ் தானே மேட்ருங்க. பர்சன்டேஜ் எடுக்கிறது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே முதல் தேர்தல் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறவன் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டேன். 42% முதலமைச்சராக வரணும்னு சொல்லி சொல்கிறான்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி, அப்புறம் எப்படி 3 சீட்டு தான் வருவாங்கன்னு சொல்லுவீங்க? அது எவ்வளோ சொதப்பல் பாருங்க. உள்ளபடியே நீங்கள் யோசித்து பாருங்களேன். 42% விஜய் தான் முதலமைச்சராக வரணும். அதுக்கு அடுத்த ரேங்கில் தான் எடப்பாடியும் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காங்க. அப்போ எப்படி 3 தொகுதின்னு சீட்டுன்றீங்க நீங்கள்? இப்போ இந்த அடிப்படையான ஒரு கேள்விக்கு அவங்ககிட்ட என்ன விளக்கம் அது கொடுத்துருக்கணும். அவங்க இப்படி சொல்கிறவங்க இல்லை அவர் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களா? அதனால் ஒரு எனக்கு வந்து அது நம்பகத்தன்மையான ஒரு கருத்து கணிப்பாக தெரியல. எல்லா கருத்து கணிப்புகள்லையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதனுடைய தாக்கம் அதுலேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். அதாவது உங்களுடைய கருத்தை நான் புரிஞ்சுக்கிறதுன்னா தொங்கு சட்டசபை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக ஒருவேளை அமைந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, பாஜக கலட்டி விடவும் வாய்ப்பு இருக்குங்கிறத நிச்சயமா உடனடியாக கழட்டி விட்டுருவாங்க அதிமுக. உங்கள் கருத்து நான் எடுத்துக்கிறேன் சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மறுபடியும் தேர்தல் முடிவிட்டு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. முடிஞ்ச பிறகு மீண்டும் நம்ம வந்து என்ன நடக்குதுங்கிற பொறுத்த மறுபடியும் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.